சக்தி அடியெடுத்து வைத்ததும் பரந்தாமன் கவலையோடு தன் ஸ்ரீசக்கராவை நோக்கினான். பரந்தாமன் ஒன்றுமே தோன்றாமல் மனிதனாய் வெறும் புத்தனாய் அடைந்த மெல்கியின் முன் மண்டியிட்டு, பரமன் விஷயத்தில் முடிவு சொல்லுங்கள். ஏனோ அமர்ந்து கொண்டு அமைதியாக விட்டீர்கள். யாரோ ஐவருக்காய் எங்களை ஏன் தண்டிக்கிறீர்கள்? கலட்டி எறியுங்கள் மனித ஆன்மாவை, போதும். பரமன் மலைகளை அடுக்கி சிகரம் அமைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சிகரம் எந்த மிசோனாவிலும் இல்லாத உயரம், சக்தி தொட முடியாத உயரம். அவன் பனிமேல் ஏறி நின்று ஒரே ஒரு மூச்சை பிரயோகித்தால் போதும், இந்த மிசோனாக்களின் பூங்காவான பூமி உருக்குலைந்து போகும். மேலும் 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 அடுக்குகிறான். இது என்ன சோதனை? அல்லது ஈவு இறக்கமே இல்லாமல் மனதை கல்லாக்கி கொண்டு சக்கரத்தை ஏவுவா? இழப்போமா? சொல்லுங்கள். இழந்து விடுவோம். பரமன் என்ற முரட்டு விசுவாசியை களை எடுத்து விடுவோம். அவனின் ஆர்ப்பாட்டத்தை இங்கிருந்தே பாருங்கள். குதிக்கிறான். மாநில ஜந்தா அவன். மெல்கி அதே புன்முறுவல். போ போ பரந்தாமா, உன்னால் முடியும் என்றுதானே என் வல்லமையை உன் ஒருவனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறேன். நான் மானிடன், இயலாதவன். நீ பிதா, அதிலும் இராணுவ பிதா. போ மகனே. என்ன சொன்னாய்? உங்களில் பாதியாக என்னை வளர்த்து வருகிறீர்களே, எனக்கு மட்டும் என் விசேஷ சலுகை என்றாயே. போ. முடியவே இல்லை என்றால் சக்கரத்தை எடுக்கும் முன் சங்கை எடு. நானே சொல்கிறேன், சங்கை எடு. காண்டீபம் ஒழிக்க விடு. அபாயத்தின் அறிகுறி சங்கு. அது ஒழிக்கும் இடத்தில் அபாயம் இன்றளவு. இறப்பா? சங்கு. தீயா? சங்கு. ஆம்புலன்ஸா? சங்கு. சிறையில் கைதி தப்பினானா? சங்கு. சாமி ஊர்வலம்? சங்கு. இப்படி இங்கே எங்கும் சங்கின் பங்கு. அங்கு ஏன் அந்த சங்கு? யாருக்கு அறிவிப்பு?